வணக்கம் கீக்ஸன், வெல்கம் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஆட்டி எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்? ஸ்டார்டிங்ல ஏ ரேட்டிங் வந்துரும் போல இந்த வீடியோ. நான் என்ன சொல்றேன், வீடியோ எடுக்கலாம்டா. வீடியோ எடுக்கலாம், நீங்க வீடியோ எடுக்கலாம்னு சொல்லல. என்ன எடுக்கலாம்? சாக்ஷி இருக்கு. என்னது சாக்ஷி இருக்குது? அது தோனியோட இருக்குது. சரி, அடுத்து இப்போ என்ன தெரியுமா, இந்த ஓஸ்மோ மொபைல் 3. ஓகே, இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து வெர்ஷன் 1 உங்ககிட்ட இருக்கு, அண்ட் 2 வந்து வருண் இல்லாட்டி பரத் கிட்ட இருக்கு. ஆமா, அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்டெபிலைஸ், அதாவது இப்போ வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணோம். இந்த மாதிரி இப்போ அந்த டிராவல் vloggers எல்லாம் இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது எப்படியும் அந்த டிசம்பர் மாசம் நம்ம விக்கி ப்ரோவை டிராவலரா பாப்போம் இல்லையா? ஏதாவது நல்ல கண்டென்ட்டோட வா, நம்ம ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவா பண்ணலாம். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணு, அது ஒரு வீடியோ போடலாம். அண்ட் இது வந்து ஆஸ்மோ மொபைல் 3 இல்லையா? என்னடா சரி, நீ ஏதோ எதிர்பார்த்தா. அந்த சைடுல என்ன போட்டுருக்காங்க தெரியுமா? ஆஸ்மோ மொபைல் 3 இருக்குமா, உள்ள வந்து கேரிங் கேஸ் இருக்குமா, ஒரு கிரிப்பா ட்ரைபாட் இருக்கு, பவர் கேபிள், ஸ்டோரேஜ் பவுச், அப்புறம் அப்போ உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்டா. நீங்க எடுத்துட்டு போனா உனக்கு கெத்தா இருக்கும். பிரைஸ் பொறுத்த வரைக்கும் அமேசான்ல வந்து 49, அதாவது 9,999. சரியா? இப்ப விக்கிறாங்க. என்ன கலர் ஏதாவது போட்டிருக்கான்னு அதுல எப்படியும் கருவா கொட்டையா தான் இருக்கும். கருவா கொட்டை தான் ஆல்வேஸ் யூனிக் கருவா கொட்டை. நீ அதை ஓன் பண்ண போடு எடுங்க போடு இந்தா என்ஜாய். வேற ஏதாவது இருக்கா இன்ஃபர்மேஷன் நான் பாக்கட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதோட கேரிங் கேஸ்ல தான் இதை பேக்கே பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. இதை ஓபன் பண்ணுங்க சிவா. என்ன தம்பி இவ்வளவு பிரீமியமா இருக்குது? டப்பர்வேர் லஞ்ச் பாக்ஸா கொடுக்குறோம்ல? இல்லடா, டப்பர்வேர் பாக்ஸா? சில வந்து டிஃபன் பாக்ஸ் இருக்கும். கிரே கலர், கருவா கொட்டை கிடையாது, கிரே கலர்ல இருக்கு. அண்ட் இந்த பாக்ஸ்ல இந்த டிசைன் ஆனா சரி காம்பாக்டரா. ஆமா, இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த கம்பார்ட்மெண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் அந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆமா, இதுதான் அந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட். போடு, வேற லெவலு. போடு, என்ஜாய் தான். அநேகமா ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி சான்சஸ் ஆர் மோர். Yes, it is going to be awesome. அதுக்கப்புறம் இது என்னது? இது பவுச். ஆமா, அந்த ஸ்ட்ராப் கொடுத்திருக்கான்ல இல்லையா? ஸ்ட்ராப்புக்கு ஒரு பவுச் இருக்கு. எல்லாமே குவாலிட்டி வந்து பக்காவா இருக்கு. தரம் DJI-னா நம்ம குவாலிட்டி பத்தி பேச வேண்டியது இல்ல, ஏன்னா எப்பவுமே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா. DJI 1 வந்து கொஞ்சம் ஹெவியா இருந்ததுல சிவா? ஆமா, இது ஹெவியாலாம் இல்லடா, ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அண்ட் நீங்க பாரு, அவங்க என்ன போட்டிருக்காங்க பாரு, ஃபோல்டபிள் அண்ட் போர்ட்டபிள். ஓகே, ஸ்டோரி மோட்னு ஒன்னு இருக்குடா. நான் பார்த்தேன் ஒரு வீடியோ, வேற லெவல்ல இருந்தது. கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்கான், நீ என்ஜாய் பண்ண போற. இல்ல இருக்கு. டேய், எல்ஜிங்க என்னது ஒரு போன், ஸ்மார்ட் போன் தலைவரே அதெல்லாம் பண்றாரு. நீங்க பாரு, இந்த ஆக்டிவ் ட்ராக் இருக்குல்ல, இப்ப எப்படின்னா ஐயா வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ஓடுகாலி ஓடிட்டே இருப்பான்ல, அந்த சிச்சுவேஷன்ல வந்து அவனை பார்த்து ட்ராக் பண்றோம்னு வச்சுக்க, பின்னாடியே எதுவும். ஆமா, ஸ்போர்ட்ஸ் மோட்னா ஷட்டர் ஸ்பீட் அதிகமா இருக்கிற மாதிரி அந்த ரேஞ்சில இது அந்த சிச்சுவேஷன்ல கூடடா நீ கூடயே ஓடுறன்னு வச்சுக்க. இப்போ ஃபுட்பால் ஃபீல்டு, உன் டீம் ஆடுது லிவர்பூல்னு வச்சுக்க, அந்த டைம்ல நீ கூடயே ஓடுற, உன்னோட ஃபேவரட் பிளேயரோட சைட்ல ஓடுற, அவரை டேப் பண்ணி நீ ஃபோக்கஸ் பண்ணிக்கிற, இந்த பர்சனையே நீ ட்ராக் பண்ணுன்னு சொல்லிடுற, கூட நீ ஓடும்போது ஒரு சின்ன ஷேக் கூட இருக்காது. எவ்வளவு ஒஸ்ட் கண்டிஷன் இருந்தாலும் ஷேக்கே இல்லாம எடுக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த குவிக் ரோல் அப்படின்னு ஒன்று இருந்தது, கெஸ்டர் கண்ட்ரோல்டு தான் இதுவும். நீ ஒரு பட்டனை ஒரு டேப் பண்ண போதுமா, லேண்ட்ஸ்கேப்ல இருக்கிற வியூ டக்குன்னு போர்ட்ரேட்டுக்கு அப்படியே போன் இப்படி இருக்கிறது இப்படி மாறிடுமா. ஓகே, அத வந்து நீ கெஸ்டர்லயும் கண்ட்ரோல் பண்ணலாமா? என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. மோட்டோ ஆக்ஷன் கண்டிப்பா 4-5 மொபைலோட ஒரு இதுவா தான் இருக்கு. பாரு, எலிமினேட் ஷேக்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க. ஐயாஜி முடிஞ்சா இதை அப்படியே அட்டாச் பண்ணி விடுங்க, இந்த லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன். இது ஒரு கிஃப்ட் மாதிரி போட்டிருந்தாங்கடா. என்ன ஒன்னா 1Xல இருந்த போதும் பிளே ஆகல. ஆமா, அப்புறம் இந்த பாத்துக்க ஃபோல்டபிள் சைஸ், வெயிட் 405 கிராம்ஸ், அதுக்கப்புறம் 46 mm திக்னஸ். பரவாயில்லையே, பழைய இதுவா தான் இருக்கு. ஆமா, கிரிப் வந்து 15 டிகிரி. ஆமா, உனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். உனக்கு செம கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ரைட், யுவர் ஸ்டோரி யுவர் மொமெண்ட். சூப்பர். சோ சிவா, என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்?
அதான் நீ பார்த்தல இந்த DJI Mimo அப்படின்ற ஒரு ஆப்பை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த ஆப்பை வந்து நாங்க சாம்சங் கேலக்ஸி Note 10 Plusல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சாம்சங் விளம்பரமா இது ஆன் பண்ணி விட்டியா? இனிமேல் தான் ஆன் பண்ணணும். ஸோ இதுல வந்து நாங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இதோட வீடியோ எக்ஸாம்பிள் இப்ப நாங்க கொடுப்போம், வித் அண்ட் வித்அவுட். அது ஓகே. நீ சும்மா இப்ப வேணா ஆபரேட் பண்ணி பாரு. தலைவர் இங்கிட்டு அங்கிட்டும் கிரிட்டு கிரிட்டுன்னு போவாரு. கிறுக்கா கிறுக்கு கிரிட்டு கிரிட்டு போவாருன்னா அப்படி போடுற அருவால கன்னு மாதிரி இருக்காயா சாம்சங். சின்ன தளபதி சாம்சங். கன்னு மாதிரிலாம் சொல்லாது. ஆல்ரெடி ஒருத்தர் வெளியில அம்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, குத்தி விட்டுற போறாரு. யாரு? ஒரு யூசர் என்கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு கொஞ்சம் முன்னாடி தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகலையா? A50ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகுது. என்ன ஒரு சர்ப்ரைஸ். ஒர்க்கே ஆகலையாண்டா, பாவண்டா. அதுல என்னன்றியடா, மனுஷனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். செல்லக்குட்டி கமான் அக்ரே. டிவைஸ் இன்ஃபோ நெக்ஸ்ட் லாகின். உனக்கு அக்கவுண்ட் இருக்காடா? இல்லையே. சரி ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். எப்படியும் நீ தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போற, அதனால நீ உன்னோட மெயில் ஐடி போட்டு அப்படியே இது பண்ணிக்க. ரைட்டு. ஸோ இதை நாங்கள் செட்டப் பண்ணிடுறோம். செட்டப் பண்ணிட்டு இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஆமா, எங்களுக்கு செட்டப் பண்றது புதுசு இல்லை. ரைட். இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, ஆப்ல கனெக்ட் பண்ணியாச்சு. பட் ஆப் என்ன சொல்லுதுன்னா அதை எப்படி கிம்பிள் யூஸ் பண்ணணும். ஆமா, ஸோ ஒரு டுட்டோரியல் மாதிரி அது கொடுக்குது. டுட்டோரியல்லாம் சொல்லு என்ன ஏது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹோல்ட் டில்ட் மோட்டார், மூவ் ஃபோன் லெஃப்ட் ஆர் ரைட் அன்டில் ஃபோன் ரிமைன்ஸ் பேலன்ஸ்ட் அப்படின்னு வருது. ஓகே. ஸோ இந்த இதை வந்து ஓகே வா செமையா இருக்குல்ல. அந்த கண்ட்ரோல் ஆகுறது வந்து அதுவே சூப்பரா கண்ட்ரோல் ஆகுது. ஆமா. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஹோல்ட் டில்ட் மோட்டார் அண்ட் ஃபோன் மூவ் ஃபோன் ஹோல்டர் ரைட் ஆர் லெஃப்ட் அன்டில் த ஃபோன் ரிமைன் பேலன்ஸ்ட். ஃபோன் ஹோல்டர்னா இதுதான். ஸோ இதை வந்து லெஃப்ட் ரைட்டு இது பண்ணிட்டேன். ஓகே. இதோ வருது. அடுத்து ஜாய்ஸ்டிக். யூஸ் ஜாய்ஸ்டிக் டு பேன் ஆர் டில்ட் த ஃபோன். பேன். செம்ம. திரும்புறாயா சாமி திரும்புது. ஓகே, வெரி ஹியூமரஸ் கேர்ள். அதுக்கப்புறம் அடுத்து ஷட்டர் பட்டன் பிரஸ் ஒன்ஸ் டேக் போட்டோ ஆர் ஸ்டார்ட் ஸ்டாப் ரெக்கார்டிங். ஸோ இந்த ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, இதுதான் வீடியோ. சப்போஸ் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்டாப்பு, அப்படின்னா போட்டோ எடுக்கணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணா போட்டோ எடுக்கும். அடுத்து எம் பட்டன் பவர் ஃபங்க்ஷன் ப்ரெஸ் ஒன்ஸ். இதோ இங்க ஒரு பட்டன் எம்ன்ற ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணா போட்டோ இல்ல வீடியோ மோடுக்கு வந்து ஸ்வாப் பண்ணும். அதுக்கப்புறம் பேட்டரி லெவல செக் பண்ணும். இந்த பட்டனே 2 வாட்டி பிரஸ் பண்ணா லேண்ட்ஸ்கேப் அப்படி இல்லைன்னா போர்ட்ரேட் மோடு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 3 டைம் நம்ம பிரஸ் பண்ணா ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பிரஸ் அண்ட் ஹோல்டு பண்ணா பவர் ஆன் இல்லைன்னா பவர் ஆஃப். சூப்பர். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து ஜூம் ஸ்லைடர். push the zoom slider to zoom in or zoom out. சூப்பர். ஸோ இந்த சைடில் இருக்கிற சப்போஸ் நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்லைடர் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரிகர் பின்னாடி இருக்கு, இந்த நீங்க பார்க்கலாம். ஸோ இதை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் அப்படின்னா லாக் மோட் வரும். ஸோ இப்போ சப்போஸ் எப்படி சொல்றது, இப்போ மொபைல் இப்படியே இருக்கணும், ஆனா நம்ம வந்து சுத்தி வளைச்சு எடுக்கணும் அப்படின்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ என்ன வச்சுக்கோங்களேன், ஐயோ இப்பதான் கரெக்டா இருக்கு, இப்பதான் கேமரா வெளில தெரியும். இப்படி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மொபைல் மட்டும் ஒரே இடத்துல நிற்கும், நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம மட்டும் சுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெஸ் ஒன்ஸ் அப்படின்னா ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் ஆக்டிவ் ட்ராக். ஸோ இந்த ஆக்டிவ் ட்ராக் எங்க ஓடுறோம் யாராவது இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டா அவங்கள ட்ராக் பண்றது. ப்ரெஸ் ட்வைஸ் அப்படின்னு போட்டா ரீசென்டர் த கிம்பல். ஓகே, சோ இப்போ ஆல்ரெடி சென்டர்ல தான் இருக்கு, லைட் அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிக்கிச்சு. ஆமா. பிரஸ் 3 டைம்ஸ்னா ஸ்விட்ச் பிட்வீன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸ். அதுக்கப்புறம் பிரஸ் ஒன்ஸ் அண்ட் தென் பிரஸ் அண்ட் ஹோல்ட் அப்படின்னு போட்டா ஸ்போர்ட்ஸ் மோட் போயிடும். ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோட் தான் வேற லெவல். ரைட். அதுக்கப்புறம் சார்ஜ் ஆஸ்மோ மொபைல் 3 த்ரூ த சார்ஜிங் போர்ட். சூப்பர். சோ சார்ஜிங் போர்ட் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ மூடி இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் போல, ஸோ மூடி இருக்கு. அண்ட் இது கடைசி வந்து வாட்ச் டுட்டோரியல் ஆன் ஹவு டு ஷூட் வித் ஆஸ்மோ ஆக்ஷன் இன் அகாடமி ஆஃப் மீமோ ஆப். ஸோ இந்த ஆப்லேயே வந்து ஒரு டெடிகேட்டட் அகாடமின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷனுக்குள்ளே போனால் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி இதை வீடியோக்கு யூஸ் பண்ணலான்றதை வந்து நம்ம கற்றுக்கலாம்.
சூப்பர். ஸோ இதுதான் இதோட ஆப். ஃபெம்மர் அப்டேட் சூப்பர். ஸோ இப்போதைக்கு இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் தான் ஒன்று வந்திருக்கு 501 கேபிக்கு. 501 KB இதெல்லவா அப்டேட். இது மாதிரி மொபைலுக்கும் அப்டேட் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரைட்டு. இப்படி அப்டேட் வந்தா 2G போதும்ல. சால்ட். ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம போயிட்டு வீடியோ எடுத்துட்டு சாம்பிள் அட்டாச் பண்றோம். நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ பாத்துட்டு இது ஒர்த்தா இல்லையா, ஏன்னா பிரைஸ் எவ்வளவு அமேசான்ல வந்து 9999 அவைலபிள். அண்ட் இது வந்து சப்போஸ் யாராவது ஷார்ட் பிலிம் எடுக்க போறேன் இந்த மாதிரியான ஐடியாலாம் இருக்குன்னா கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்ல, சப்போஸ் ஏதாவது லோக்கல்ல நம்ம சென்னை 28 மாதிரி ஏதாவது கிரிக்கெட் கேம் கண்டக்ட் பண்றோம் அண்ட் அதை வந்து லைவ் கவரேஜ் பண்றதுக்கு பில்டப் எல்லாம் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் பக்காவா இருக்கும். சோ நாங்க இப்ப எப்படி சாம்பிள் அட்டாச் பண்றோம், நீங்க பாத்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அண்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாமா? கண்டிப்பா. டில் தென் விக்னேஸ்வர் அண்ட் சிவபரணி. பார்க்கலாம். பாய். ஸோ கிம்பிளில் இப்போ நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் வீடியோ பார்க்குறீங்க, எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஓடிட்டுருக்கேன், ஓடும்போது அதாவது எவ்வளோ ஸ்டெபிலைசேஷன் வேறு லெவல். ஸோ இந்த ஃபீல்ட் நமக்கு வந்து ஸ்டாக் கேமரா ஆப்பில் கிடைக்காதுன்னு கிடையாது, பட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கிம்பிள் ஆப் இருக்கு இல்லையா, அண்டு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கேமரா அண்ட் அவங்க ஆப்பில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் சாம்பிள் பார்த்தீங்கல்ல, கையில் எடுத்துகிட்டு ஓடி பார்த்தேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் அல்டிமேட் அண்ட் நம்மளோட ஸ்டாக் கேமரா ஆப்பில் யூஸ் பண்ண முடியும். வேற இவங்களோட கண்ட்ரோல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸ்டாக் கேமரா ஆப் வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தால் பட் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். இதுவே அவங்களோட ஓன் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் பக்காவாக செட் ஆகும். அதனால் பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு லெவல் ஃபீல் சீரியஸாக சொல்லணுன்னா, ஏன்னா ஓடினாலும் கையில் இருக்கிற ஃபுட்டேஜ் வேறு லெவலில் இருக்கிற ஒரு ஃபீல் கிடச்சிது. நீங்களும் நிறைய சாம்பிள் பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு, ஒர்த்தா இல்லையா. மேனுவல். ஸோ அந்த ஸ்லைடிங் மெக்கானிசம், ஜூம் பண்ணுறது எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது, பர்ஃபெக்டாக இருக்குது.